தான் எனக்கு என்பதை விட்டு அடுத்தவர் என்கின்ற அக்கறையோடு நகர்ந்து செல்லக்கூடியவர். அடுத்தவர் படுகின்ற அழுகுரல் கேட்டது, தேவைகளை அறிந்தார். சிறிது சிறிதாக அவருடைய பணி விருட்சம் அடைந்தது, எல்லை விரிவடைந்தது. நோயாளிகள், ஆதரவற்றோர், HIV பேஷண்ட்ஸ், தொழுநோயாளிகள், அருவருக்கத்தக்க செயல் என்று சொல்லி அப்புறமாக இருந்தவர்கள், ஒதுங்கி இருந்தவர்கள் மத்தியிலே அவர்களை தொட்டு அவர்களை உயர்த்தி அவர்களுக்கு நலத்தை கொடுத்தார், வாழ்வை கொடுத்தார். அன்புக்குரியவர்களே, மேலும் சிறைப்பணி மற்றும் போதைப் பொருளுக்கு அடிமையானவர்கள், இறுதி நிலையிலே இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் ஆன்மா இறைவனுடைய இலைப்பாற்றி அருள வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொருவர்களுக்கும் காப்பகங்களை அமைத்தார். வாழ்வு கொடுக்கக்கூடிய தெய்வமாக வருகிறார். இவர் ஒருவர் தான் வாழுகின்ற பொழுதே லிவிங் செயின்ட், நடமாடும் புனிதை, வாழும் புனிதை என்று அனைவராலும் போற்றப்பட்டவர். இந்திய மண்ணிலே அனைவராலும் பிற சமயங்களால் போற்றப்பட்டு வாழ்ந்தவர். வாழும் புனிதை, நடமாடும் புனிதை. ஏன்? தன்னலமற்ற பாதையை தேர்ந்து கொண்டார். தான் என்கின்ற தாண்மையிலிருந்து விடுபட்டு அடுத்தவர். இதைத்தான் புனித தாமஸ் அக்வினாஸ் அன்பிற்கு வரையறை சொல்லுவார். அன்பு என்றால் என்ன? It's an act of the will, willing the good of the other person. அடுத்தவருடைய நன்மையை விரும்புவதுதான் அன்பு. இதை முழுமையாக்கி வாழ்ந்தவர் அன்னை தெரேசா. நான் அல்ல, அடுத்தவர் முக்கியம். அடுத்தபடியாக பணிவு, தாழ்ச்சி. அன்னை மரியாவை போல அவர் சொல்லுவார், இறைவன் எழுதுகின்ற அன்பு கடிதத்திலே இறைவனுடைய கரங்களில் இருக்கிற சிறிய பென்சில் நான், சிறிய பென்சில். உங்களுடைய ஒவ்வொரு செயலும் கடலில் கலக்கின்ற சிறுதுளியாக இருந்தாலும் சிறுதுளிதானே என்று சொல்லி ஏமாந்து விடாதீர்கள், அப்புறப்படுத்தி விடாதீர்கள். அந்த சிறுதுளிதான் அந்த கடலை பெரிதாக்கும். தொண்டு என்று சொல்லுகின்ற பொழுது பெரிய பெரிய செயல்கள் அல்ல, மாறாக செய்வதை அன்போடும் விருப்பத்தோடும், எந்த ஒரு சிறிய செயலாக இருந்தாலும் அதை செய்கின்ற பொழுது அது இறைவனுக்கு மகிமை சேர்க்கிறது என்பதை அழகாக எடுத்துச் சொல்லுவார். மூன்றாவது பண்பாக விளங்குவது சேவை மனப்பான்மை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, நான் பணிவிடை பெறுவதற்கென்று பணிவிடை புரிய வந்தேன் என்று சொன்ன வாக்கை இவர் வாழ்ந்தவர்.